சொல்றோம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இல்லவே இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ரொம்ப பொய் சொல்லக்கூடாது. சூஸ் அப்படி பாக்குறீங்க, நீங்க தானே எல்லாமே பாக்குறீங்க, நம்ம தானே எல்லாம் பாக்குறோம். படிச்சிருக்கா படிக்கலையா, கோத்திரம் குலம் ஊரு நாடு எல்லாமே நம்ம தானே பாக்குறோம். அப்புறம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தானே எப்படி? அது அவர் ஒரு மனுஷனுக்கு ஜோடி சேர்த்து வச்சாரு, அதுவே உருப்படல ஆதாம் ஏவாள். அதுக்கப்புறம் நான் எவனுக்கும் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீ தாண்டா பாத்துக்கணும் அப்படின்ட்டு. எங்கேயாவது கர்த்தர் பைபிள்ல ஜோடி சேர்த்து வச்சாருன்னு பாக்குறீங்களா? பார்க்கவே முடியாது. நீங்க நம்ம சொல்லிக்கலாம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி. உண்மையா சொல்றேன், பிராமிஸா சொல்றேன், கர்த்தரால் வந்ததே கிடையாது. நம்ம தான் ஏப்பா உனக்கு நன்மை தீமை தெரிஞ்சிட்டு நீயே சூஸ் பண்ணிக்கோ. காதல் பண்றியோ பண்ணிக்கோ, பெற்றோர் பார்த்து வைக்கிறாங்களா பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணாமலே வாழ போறியா வாழ்ந்துக்கோ. உனக்கு நன்மை தீமை தெரியும், பிரெயின் இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எப்ப உங்க அப்பா ஆதாமுக்கு ஏவாளுக்கு நான் தான் பார்த்து வச்சேன், ஆனா அவனே என் பேச்ச கேட்கல. இனி உங்களுக்கெல்லாம் நான் யாரும் பார்க்க போறது கிடையாது. நீ உனக்கு நன்மை தீமை உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகவே பிரைஸ் காட், நீ திருமணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு மனுக்குலத்தை விட்டுட்டாரு. ஸ்தோத்திரம். திருமணம் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் அப்படி படிக்கணும், படிச்சுக்கோ. டாக்டர் ஆவறியா, உனக்கு நன்மை தெரியும் தீமை தெரியும். இன்ஜினியர் ஆவறியா, நன்மை தெரியும் தீமை தெரியும். ஸ்தோத்திரம். ஆசிரியரா பேராசிரியரா மாற போறியா, நன்மை தெரியும் தீமை தெரியும். கலெக்டர் ஆக போறியா, நன்மை தெரியும் தீமை தெரியும். எது உனக்கு உரியது என்று தெரிந்தெடுக்க உனக்கு அந்த ரெண்டு குணமும் உனக்குள் இருக்கு.